உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் நமக்காக கொடுத்திருக்கின்ற அந்த பாடல்கள் நிறைய பார்த்தாச்சு. இன்றைக்கி ஒரு உரைநடை பற்றி சொல்லும்போது நமக்கே தெரியும், 200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ் இலக்கிய பரப்பில் உரைநடை என்கின்ற அந்த புதிய வகைமை வந்து சேர்ந்தது. அந்த வகைமையை மிக எளிமையாக அல்லது மிக லாவகமாக கையாண்டவர் நம்முடைய வள்ளல் பெருமான். பாடல்களை விடவும் தன்னுடைய மூலாதார கருத்துக்களை உரைநடையில் அவர் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம், பாடல்கள் கவிதை என்னும்போது அது பண்டிதர்களுக்கான ஒரு எதுகை மோனையோடு அமையும், பண்டிதர்களுக்கான உவமையத்தோடு அமையும். உரைநடை என்னும்போது மிக எளிமையாக எளியவர்களுக்கு சென்று சேரும் என்கின்ற அந்த உணர்வு உந்தி தள்ள நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்காக பல உரைநடை பத்திகளை கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக உடல் நலக் குறிப்புகள், மனநலக் குறிப்புகள், இதையும் நம்முடைய வள்ளல் பெருமான் உரைநடையில் கொடுத்துருக்கார். இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த உரைநடையை பார்க்கும்போது இப்படி ஒரு கணக்கு நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு மட்டும்தான் தோன்ற முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த பத்தியை வாசிக்கும் போதே நீங்கள் கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம். அப்போ இவ்வளோ பெருக்கினா இவ்வளோ வருதா, இதை பெருக்கினா இவ்வளோ வருதா அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் அவர் இந்த பத்தியை எழுதியிருக்கிறார். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பத்தி. பாருங்களேன் அதை முதல்ல. 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், 400 வண்டி சுமை ஒரு சூல் வண்டி பாரம், சூல் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம். இது சத்தியம். உடல் நலக் குறிப்புகள் என்கின்ற அந்த பகுதியில் கலை அறிவும் அருள் அறிவும் என்பதாக நம்முடைய வள்ளல் பெருமான் இதை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா எப்படி கணக்கு சொல்கிறார் பாருங்க. ஒரு வண்டி பாரம்ங்கிறது 10 ஆள் சுமை அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படின்னா கணக்கு போட்டுட்டே வாங்க, முதல்லேருந்து திரும்ப போகலாம். இந்த கணக்கில் 10 ஆள் சுமை ஒரு வண்டி பாரம், அதாவது ஒரு வண்டியில் 10 ஆள் ஏறி இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வண்டிக்கு ஒரு வண்டி பாரம்னு பேர். ஓகே, அப்போ ஒரு வண்டி பாரம்ங்கிறது 10 ஆள் அதில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த கணக்குக்கு அவர் போறார் பாருங்க. 400 வண்டி சுமை ஒரு சூல் வண்டி பாரம், 400 வண்டி சுமை. அப்போ ஒரு வண்டி பாரம்ங்கிறது 10 ஆள் சுமை, 400 வண்டி சுமைங்கும் போது அப்போ 400 × 10, அப்போ 4000 ஆட்கள் இருக்கக்கூடிய சுமை தான் ஒரு சூல் வண்டி பாரம்னு ஆகுது. ஓகே, அடுத்தது எங்க போறாரு பாருங்க. சூல் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க அப்படிங்கிறாரு. 400 வண்டி சுமை ஒரு சூல் வண்டி பாரம் அப்படின்னாரு. அப்படியாக 1000 வண்டி சுமையை சொல்றார். அப்படின்னா 1000 × 4000 போட்டு பார்த்தா எவ்வளோ வருது தெரியுமா? 40 லட்சம் வருது. 40 லட்சம் சுமையுள்ள நூல்களை அப்படிங்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். நீங்கள் 40 லட்சம் நூல்களை மிகவும் முனைந்து வாசிச்சிருந்தா கூட அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணுமா அதையும் வள்ளல் பெருமான் சொல்லித்தரார் பாருங்க. சூல் வண்டி 1000 கொண்ட நூல்களை ஒரு ஜென்மத்தில் ஒருவன் அதிதீவிர ஜீவ முயற்சியால் படிக்க சிறிய உபாசனை சகாயத்தால் முடியும். அப்படி 40 லட்சம் நூல்களை கூட ஒருத்தர் அதிதீவிர முயற்சியால் உபாசனையால் ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு மற்றவரிடம் பாடம் கேட்டு படிச்சிட முடியும். அது ஒன்றும் முடியாதது இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ எது முடியாததான் அதையும் சொல்லித்தரார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்டவன் 1000 ஜென்மம் எடுத்து படிக்கும் கலை அறிவை 40 லட்சம் நூல்களை படிக்கணும்னா 1000 ஜென்மம் பிறப்பெடுக்கணும். அப்படி பிறப்பெடுத்து படிக்கின்ற கலை அறிவு அப்படிங்கிறார். அந்த கலை அறிவை விட அருள் அறிவு சிறப்பானது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். ஒருவன் அருள் முன்னிடமாக சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால், அருள்தான் மிக முக்கியம் என்று சுத்த சிவ நோக்கத்தால் அறிய தொடங்கினால் அப்படின்னா அன்பை மட்டுமே வாழ்வியல் பாடமாக படிக்க துவங்கினால் என்று அர்த்தம். அப்படி அன்பை மட்டுமே படிக்க துவங்கினால் என்ன ஆகும்? 40 லட்சம் நூல்களை 1000 ஜென்மம் எடுத்து படிப்பதை விட அன்பு என்கின்ற பாடப்புத்தகமே இல்லாத காற்றை போல் இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றை படித்துவிட்டால் அவனிடம் அருள் அறிவு மிக கூடுதலாக
குடியிருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். பாருங்க, அதை சுத்த சிவ நோக்கத்தால் அறியத் தொடங்கினால் ஒரு கணத்தில் படித்து கொள்ளலாம், இது சத்தியம். அவ்வளோதான். ஒரு செகண்ட் கை சொடக்கு போடுற மாதிரி, கண் சிமிட்டுற மாதிரி அதை படித்து முடிச்சிடலாம். அதனால் நீங்கள் 1 வண்டி பாரம், 100 வண்டி பாரம், 1000 வண்டி பாரத்துக்கு நூல்களை படித்தோம் மனசில் கருணையோ அன்போ இல்லாமல் ஈரம் சுரக்காமல் இருப்பதை விட சுத்த சிவ அன்பு சுரந்தால் அது ஒன்றே போதும் வாழ்க்கைக்கு என்று சொல்லி தருகிறார். இனிமையாவது நாம் டாம்பீகமாக சொல்லாமல் அன்பாக இருப்போம். அது ஒன்று தான் நம்முடைய இருப்பின் அடையாளம் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். மிக அழகான உரைநடை. நிச்சயமாக 1000 நூல்களை படிப்பதை விட ஒற்றை ஏடாக அன்பை படிப்போம், அன்பை கொடுப்போம். அது ஒன்று தான் சுத்த சிவ சன்மார்க்கம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.